பிரைஸ் த லார்ட். ஏசப்போட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வாக்குத்தத்தம் எபிரேயர் 6:14 13வது வசனமும் நான் படிக்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இங்க பாத்தீங்கன்னா ஏசப்பா ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. ஆபிரகாம் ஐயா 75 வயதுல ஏசப்பா நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்குறாங்க. ஆனா 99 வயசு ஆகுது. 100வது வயசுல தான் ஏசப்பா குழந்தைய கொடுக்குறாங்க. அப்போ வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஆண்டவர் எப்படி கொடுக்காங்க அப்படின்னா, தம்மிலும் நம்மளாம் ப்ராமிஸ் பண்ணுறோம்ல, சின்ன வயசில் ப்ராமிஸ் பண்ணியிருப்போம்ல, ப்ராமிஸை நான் இதை பண்ணலை, ப்ராமிஸை ஓ மேலே ப்ராமிஸா ஏன் மேலே ப்ராமிஸாக நான் இதை பண்ணலை அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரி நம்மளுடைய காட் ஏசப்பா அவரை விட பெரியவர் இந்த உலகத்தில் இல்லைன்னொன்னே அவங்க மேலேயே அவங்க வச்சு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. காட் ப்ராமிஸ். ஸோ அவங்க மேலேயே நமக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்றது என்னன்னா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீங்க எந்தெந்த விஷயத்துல பெருகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஏசப்பாக்கு தெரியும். உங்க சூழ்நிலை ஃபினான்ஷியலா இருக்கலாம், உங்களுடைய சந்ததி பெருகணும்னு ஆசைப்படலாம், உங்க வேலையில ப்ரொமோஷன் அடையணும் ஆசைப்படலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா ஏசப்பா நிறைவேற்றுவாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நீங்க டெய்லியும் அறிக்கை செய்து நீங்க ஜெபிக்கும் போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. மலடியா இருந்த சாராளுக்கு ஏசப்பா குழந்தை கொடுத்தாங்க. ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகும்போது தான் குழந்தை கிடைச்சது. அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து காத்து கொண்டிருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்போம். மனுஷர்கள் பேசுற வார்த்தைகளெல்லாம் நம்பாதீங்க. டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து இன்னைக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏசப்போட வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கும் போது சூழ்நிலைகள் எல்லாமே மாறிவிடும். நம்மளுடைய சரீரம் கூட மாறிடும். உங்களுக்கு குழந்தை பெறாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நெக்ஸ்ட் மந்த்தே கன்சீவ் ஆகி போய் நிற்பீங்க. இட்ஸ் ஆல் மிராக்கிள். ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க யூடியூப்பில். என்னென்னா, எனக்கு இந்த மாதமே கன்சீவ் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் ஏசப்பாவுக்கு டைம் கொடுக்காதீங்க. ஏசப்பா அவருடைய டைமில் கண்டிப்பாக எல்லாமே பெஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க. மனுஷங்க சொல்லுவாங்க டைம் ஆகுது டைம் ஆகுது டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, உங்கள் வாழ்க்கையில் ஏன் எல்லாம் லேட்டாக இருக்குது, ஆசீர்வாதங்கள் ஏன் தாமதம் ஆகுது அப்படி சொல்லிட்டு அவங்க உலக பிரகாரமான ஜனங்கள் அவசரப்படுத்துவாங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும் எந்த டைமில் எது கொடுத்தா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்று. எனக்கும் 3 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பாக்கியம் கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் வாக்குத்தத்தத்தை சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. ஏசப்பாவுக்கு சித்தமான நேரத்தில் பெஸ்ட்டானதாக ஏசப்பா கொடுப்பாங்க. ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இந்த வேளையில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா, பாருங்கப்பா, பாருங்கப்பா. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிங்கப்பா. ஏசப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க கையிட்டு செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க ராஜாவே. ஏசப்பா, யார் யார் ஏசப்பா கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்காங்களோ எல்லாருக்கும் கர்ப்பத்தின் கனியை தாங்கப்பா. அவங்க சந்ததி வர்த்திக்க செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, என் தகப்பனை வெட்கப்பட்ட இடத்துல ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீரே உயர்த்தி நீரே மேன்மைப்படுத்துவீராகப்பா. நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுங்கப்பா. இந்த வசனத்தை ஏசப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. ஏசு கிறிஸ்து முன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.